கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய மனதை எப்படி பலப்படுத்துவது என்று தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் சில சத்தியங்களை நாம் வைத்தோம். அந்த சத்தியமானது புது சிருஷ்டி, இந்த உலகத்தில் இருக்கிற பார்க்கிற எண்ணில் இருக்கிற பெரியவர், பழைய ஏற்பாடுக்கு புதிய ஏற்பாடு வித்தியாசம் பார்த்தோம். உறவுக்கும் ஐக்கியத்துக்கு உள்ள வித்தியாசத்தை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் விசுவாசத்தினால்தான் நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அதுதான் உண்மை. நம்முடைய கிரியினால் அல்ல. அப்படின்னா அங்கே கிருபைக்கு இடமே இருக்காது, அந்த வார்த்தையே இருக்காது. நீங்கள் உங்கள் பிரயாசத்தில் நீங்கள் செஞ்சு ஒரு நீதிமான ஆகினா அங்கே கிருபைக்கு இடமே இருக்காது. தேவனுடைய அந்த இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசத்தினால தான் ஒருவன் நீதிமான் ஆகிறான். எந்த ஒரு மனிதனும் ஒரு வேலை செய்கிறான், அந்த வேலைக்கு அவனுக்கு கூலி தான் கொடுக்குறாங்க. அது கிருபை இல்லை, அவனுக்கு ஒரு கூலி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அந்த கிருபை என்பது அவர் நமக்கு நம் செய்து கிடைக்கதில்லை. நீங்கள் வேலை செய்கிறீங்க, கூலி உங்களுக்கு கொடுக்குறாங்க, அது கிருபையினால் கிடைத்ததா? இல்லை. கிருபை என்பது நீங்கள் கேட்காமே கொடுக்குறது. அவங்களுக்கு தந்து விட்டார். அவருடைய இரத்தத்தை சிந்தி உங்களை நீதிமானாக்கி விட்டார். விலையேறப்பட்ட அந்த இரத்தம், அந்த இலவசமாக உங்களுக்கு அந்த தந்த அந்த நீதிமான் என்கிற அந்த பட்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு அந்த உணர்வு வர வேண்டும், நான் இன்று நீதிமான். அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றியான வாழ்க்கையை நீங்கள் சிறக்க முடியும். கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். கிருபை என்கிற வார்த்தை நமக்கு வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய கிரியனால் அல்ல, தேவனை நேசிக்கிற விசுவாசத்தினாலே. சில பேர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அது எப்படி இலவசமாக கிடைக்கும், நம்ம ஏதாட்டு ஒரு உபவாசம் பண்ணி ஒரு 40 நாள் ஜெபம் பண்ணி ஏதாட்டு கண்ணீர் விட்டு, இப்படி தான் நம்ம மக்கள் மத்தியில் நிறைய இருக்குது. அதாவது தேவனை இயேசு கிறிஸ்துவே நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டது என்று சொல்கிறார்கள். விசுவாசித்து அறிக்கை செய்தால் உங்கள் பாவங்கள்லாம் கழுவப்பட்டது, மீண்டும் தேவனுக்குள்ளே உறவுக்குள்ளே நீங்கள் வந்து விடலாம், ஐக்கியத்திலே வந்து விடலாம். இப்படி இலவசமாக, அதாவது ரொம்ப சிம்பிளாக சொன்னால் அவங்களுக்கு இது என்ன ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு. ஆனால் மக்களுக்கு எப்படிதமாக ஏதாட்டு ஒரு பாவம் செஞ்சேன்னா நான் அதுக்கு கஷ்டப்படணும். ஏதாட்டு கஷ்டப்பட்டு அடிப்பட்டு துன்பப்பட்டு ஏதாட்டு செஞ்சு கண்ணீர் விட்டு 10 மணி நேரம் ஜெபம் பண்ணி இப்படி ஏதாட்டு செஞ்சால் தான் சரி, இதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தாலே உங்கள் பாவங்களை மன்னிக்கப்பட்டு நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீர்கள் என்று. இப்படி யாருமே அவங்க எண்ணத்துக்குள்ளே கொண்டு வர்றது கிடையாது. இப்படிப்பட்ட எண்ணங்களை மனதுக்குள்ளே வைக்கிறதே கிடையாது. இல்லை, ஒரு பாவம் பண்ணிட்டேன்னா நான் பாவிதான், நான் அருகதற்றவன், எனக்கு ஆண்டவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்க எண்ணங்கள் அவங்க டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், பாவத்தை அறிக்கை செய்து மீண்டும் எனக்குள்ளே வந்து ஐக்கியத்திலே பங்கு பெறலாம். நீ நீதிமான ஏற்கனவே ஆக்கி விட்டார். இப்போ அவருக்குள்ளே இந்த பாவங்களை நீக்கிறதுக்கு அவருடைய அறிக்கை செய்யணும். சில பேர்கள் அப்படி இருக்கிறார்கள். இன்றைக்கி நம்ம ஒரு வசனத்தை திருப்புவோம். ரோமர் 4 படிப்போம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்வோம். ஆபிரகாம் கிரிய நாளிலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு எது உண்டு? ஆபிரகாம தேவன் எப்படி தேர்ந்தெடுத்தார்? அவன்கிட்ட ஏதாட்டும் ஒரு நல்ல விஷயங்களை கண்டாரா? ஒன்றும் கிடையாது. அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அன்கண்டிஷனல் அன்பு, அதாவது லவ். அந்த அன்பு மூலமாக அவரை தேர்ந்தெடுத்தது மூலமாகத்தான் அவனை நீதிமானாக்கிட்டார். மேன்மை பாராட்ட அவனுக்கு எது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம்
தேவனை விசுவாசித்தான். இங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்கு. தேவன் அவனை அன்பு செலுத்தி அவனை கொண்டு வர்றார். அவன் ஏதாட்டு நல்லதுன்னு அவன்கிட்ட ஏதாவது கண்டார், அவன் ரொம்ப நல்லவன், சுத்தமாக பரிசுத்தமாக அப்படின்னு ஒன்றும் கிடையாதுங்க. அவன் ஏற்கனவே அவங்க புராண கதையில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் விக்ராங்களை வடிவமைத்து விற்று வியாபாரம் பார்க்குறவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பின்னணியிலிருந்து வந்தவன். அவனை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். ஏன் பக்கத்து வீட்டுக்காரனை தேர்ந்தெடுக்கல, ஏன் கொஞ்சம் தூரத்தில் உள்ளவனை ஏன் தேர்ந்தெடுக்கலை? தேவன் அன்பு செலுத்துகிறார், அளவற்ற அன்பு. ஒன்றுமே இல்லை அவன்கிட்ட, அவன்கிட்ட ஒன்று பார்க்குறதுக்கு அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது. அவனை எடுத்து இந்த உலகத்திலே தேவனுடைய மகிமை வெளிப்படுத்த இப்படிப்பட்டவனை தூக்கி அவனை உயர்த்துகிறார். வா, வெளியே வா, நான் உனக்கு ஒரு தேசத்தை காமிக்க, இந்த இடத்த விட்டு வெளியே வா, நான் உன்னை மிகப்பெரிய ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்விப்பவர்களே நான் ஆசீர்விப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே நான் சபிப்பேன் அப்படின்னு அவர் அப்படி திரையிலே சொல்கிறார். அதற்கு காரணம் என்ன? அவன் விசுவாசித்தான். தேவன் என்ன சொன்னாலும் அடுத்த செகண்ட் ஓகே, நான் வரேன், எங்கே போகணுமோ வரேன், உடனே அவன் கீழ்ப்படிந்தான். எதனால்? விசுவாசத்தினால் தான். அப்பொழுதே அவன் நீதிமானாக்கப்பட்டுக்கிட்டான். அங்கே தான் இருக்கு விஷயம். எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவன் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. அதான் முக்கியம். வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை எண்ணப்படாமல் கடன் எனப்படும். நான் உங்கள்கிட்ட சொன்னோம்ல, ஒருத்தன் கூலி கொடுக்குறான் வேலைக்கு, அவனுக்கு அது கிருபை நிலப்படுமா? கிடையாது. அது அவனுக்கு கொடுக்குற அந்த சம்பளம் தான். கிருபை என்பது எப்படி? அவர் நம்மளாக கொடுக்கறது, அதாவது எதிர்பாராத விதமாக கொடுக்குற கிருபை அது. ஒருவன் கிரியை செய்யாமல் கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை எனப்படாமல் கடன் எனப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிற இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியா எனப்படும். ஒருவனுடைய கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிற இடத்தில், பாவியோ நீதிமானாக்கிறார் தேவன். பாருங்க எவ்வளவு பேர் கர்த்தர் பாருங்க. பாவியை நீதிமானாக்கிறார். பாவியை நீதிமானாக்கி மனுஷனை காண்பிக்கும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியா எனப்படும். பாவிகளையும் ஆக்கிற அவன் விசுவாசித்தால் என்னப்படும். அந்தபடியே கிரியே இல்லாமல் தேவனாலே நீதிமான் எனப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுதோ, எவருடைய பாவங்கள் மூடப்படுதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்ன இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். அதாவது தாவீதுக்கு புரிஞ்சு போச்சு. 10 கற்பனை பழைய ஏற்பாடில் அதை கொடுத்து ஒருவனும் அதில் பாஸ் ஆக முடியல. ஆனால் அவர் தெரிஞ்சு போச்சு, எவனுடைய பாவத்தை அவர் என்னது இருந்தாலும் அவன் பெரிய பாக்கியவான். அது பாக்கியவான் என்பது நீதிமான். அப்பொழுதே அவன் கண்டுபிடிச்சு விட்டான். இந்த பாக்கியம் விருத்தேசனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? அதாவது விருத்த தேசனம்ங்கிறது யூதர்களுக்கு ஒரு அடையாளம் மாதிரி, சரீரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம். அப்படிப்பட்டவர்களுக்கு வருமோ? விருத்தேசனம் இல்லாதவனுக்கும் வருமோ? அதாவது விருத்தேசனம் இல்லாதவனும் விருத்த தேசனம் இருக்கவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது அது என்று சொல்லுகிறோமோ? ஆபிரகாம நீதிமான் சொல்லுகிறோம்ல, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அந்த நீதிமான்கிற விசுவாசம் அவனுக்கு எப்பொழுது எண்ணப்பட்டது? அது அவன் விருத்த தேசனம் உள்ளவனாக இருந்த போதோ, விருத்த தேசனம் இல்லாதவனாக இருந்த போதோ, விருத்த தேசனம் உள்ளவனாக இருந்த போதல்ல, விருத்தேசனம் இல்லாதவனாக இருந்த போதே, மேலும் விருத்த தேசனம் இல்லாத காலத்திலே அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு, இப்படி சொல்லிட்டே போகலாம். இப்படி தேவன் அவன் விருத்த தேசனம் இல்லாத போதே அவனை தேவன் தேர்ந்தெடுத்து அவனை நீதிமானாக்கி விட்டார். தேவன் பாருங்க எப்பேற்பட்டவர். அவர் ரொம்ப, அதாவது நீங்கள் ரொம்ப கீழே இருக்கும் பொழுது அவனை உயர்த்தி
உலகத்திலே அவர் எப்படி தெரியுமா தன்னை வெளிப்படுத்துவதற்கு அவனை காண்பிக்கிறார். எப்படிப்பட்ட தேவன்! உங்களையும் அப்படிதாங்க தேவன் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமாம், நீங்கள் கீழே இருக்கீங்களா, எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, அவர் ரொம்ப உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். உங்களை உயர்த்துகிற தேவன். மனித சுவாபமே எப்படி தெரியுமா, கொடுக்கும்போது வேண்டாம் அப்படிம்பாங்க. நீங்கள் யார்கிட்ட பாருங்கள், நீங்கள் ஏதாட்டு கொடுக்குறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இல்லை இல்லை வேண்டாம் வச்சுங்க, பணம் வேணாம் கொடுத்துன்னு வேண்டாங்க வேண்டாங்க அப்படிம்பாங்க சில பாவங்கள். ஆனால் ஆபிரகாம்கிட்ட சொன்ன உடனே நீ வா நீ ஆசீர்வதிப்பேன், இல்லை இல்லை அப்படின்னு உடனே அவன் விசுவாசித்தான். தேவனை அவன் உடனே விசுவாசிக்கும் பொழுது அவனுக்கு அந்த நீதியாக எண்ணப்பட்டது. ரோமர் 5:17 படிப்போம். இன்னொன்று ஒரு வசனத்தை படிப்போம். ரோமர் 5:17, அதே ரோமரில் தான் இருக்கும். 5:17 அல்லாமலும் ஒருவருடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாக மரணம் ஆட்கொண்டிருக்கிறது. அதாவது ஒருத்தருடைய பாவத்தினால நம்முடைய மரணம் இப்பொழுதும் இந்த உலகத்தில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே. ஹல்லேலூயா. அதாவது நீதியாக ஈவு அப்படின்னா இலவசம். நிறைய பேருக்கு இலவசம் அப்படின்னாலே பிடிக்காது. எப்படின்னா இது ரொம்ப சீப் அப்படின்னு. ஆனால் தேவனுடைய அந்த அவருடைய மரணத்தின் மூலமாக, அந்த இரத்தத்தின் மூலமாக நம்மை நீதிமானாக்கி விட்டார். அந்த விலையேறப்பட்ட இரத்தம் யாரும் இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நீதிமான் என்கிற அந்த இதை யாராலும் வாங்க முடியாது. அப்பேற்பட்ட அந்த விலைவேற மதிப்பட்ட அந்த கிருபையை நமக்கு தேவன் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அது எப்படி கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவன் அடைந்து ஆளுவர்கள் என்பது அது நிச்சயமாக. இந்த மாதிரி தேவனை நேசிக்கிறவர்களுக்கு, அதாவது ஆகையால் ஒரே மீறுதல்னாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை எதுவாக தீர்ப்பு உண்டாவது போல ஒரே நீதியாக எல்லாரும் மனுஷனுக்கு ஜீவனை அளிக்கும் நீதிக்கு அது தீர்ப்பு உண்டாயிட்டு, அன்றிலும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதலினால நல்ல அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமானாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பொருட்படிக்கு நீதி நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருக்கும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டு, அதனால் பாவம் மரணத்துக்கு ஏதோ ஆட்கொண்டது போல கிருபை ஆனது தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு எதுவாக ஆண்டு கொண்டது. அதாவது தேவனுடைய நீதினாலே நித்திய ஜீவனாக ஆட்கொண்டது. இந்த மாதிரி தேவனுடைய நீதி இயேசு கிறிஸ்துவுடைய மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு தினமும் நம்ம கேட்க வேண்டும். தேவன் நம்முடைய பாவங்களை என்ன தெரியுமா, பாவங்களை சுத்திகரித்து மீண்டும் அவரை நமக்கு மன்னித்து மீண்டும் அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளார். சில பேர் சஃபர் பண்ணணும், அதாவது இப்படி பண்ணா இப்படி கிடைக்கும் அப்படின்னு. ஆண்டவர் 5 அப்பத்தை 2 மீன் வைத்து 5000 பேர் போஷித்தார். அப்பொழுது அந்த யூதர்கள்லாம் உட்கார்ந்து கேட்டுட்டு மறுபடி இயேசு கிறிஸ்து வேற போட்டு எழுதி மற்ற இடத்துக்கு போகிறார். அப்பொழுது அங்கே பிரசங்கம் அவர் சிலர் அங்கே கரிசோறு கிடச்சிட்டு என்ன அங்கேயும் கிடைக்குன்னு சொல்லி அவங்க அங்கேயும் போகிறாங்க. அப்போ அவர் அங்கே பிரசங்கத்தில் சொல்கிறார், நானே அழியாத ஜீவாப்பம் அப்படி சொல்லார். எல்லாருக்கும் ரொம்ப வீக்கம். நம்ம ஆகா இது ரொம்ப பெரிய இதாக இருக்கு, அழியாத அப்பம் சாப்பிட்டா உங்களுக்கு திரும்ப வயிறு பசிக்காத அந்த அளவுக்கு ஒரு அப்பமாக இருக்கிறது. நான் இதை பெற்றுக்கொள்ள என்ன வேணும் என்று யூதர்கள் கேட்குறார்கள். அவங்க கேட்குறாங்க, இந்த அப்பத்தை நாங்கள் பெற்றுக்கலாம் என்ன? அவங்க நினச்சிட்டாங்க ஞாயிற்றுமணத்தில் ஒரு 10 கற்பனை கொடுத்தாங்க, நாங்கள் 200 கற்பனை கொடுத்தாலும் அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு. அதாவது அவங்க ஏதாட்டு கிரியை செஞ்சு அதை பெலன்னு அப்படின்னு. ஆனால் தேவன் சொல்கிறார், கிறிஸ்துவ என்னை அனுப்பினவரை விசுவாசிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இவ்வளோதானா? ரொம்ப சிம்பிளா. அனுப்பினவர் கிறிஸ்து சொல்றாரு, என்னை அனுப்புறவன் நீங்கள் இயேசு கிறிஸ்து நீங்கள் விசுவாசிங்க. தேவன் குமாரன் இயேசு கிறிஸ்து நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு அழியாத அப்பம், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அவங்களுக்கு என்ன, ஏதாட்டு செய்யணும், சப்போர்ட் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், மலை ஏறணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அடிபடணும், 10 நாள் 40 உபவாசம் எடுக்கணும், கையை காலை வெட்டணும், ஏதோ ஒன்று செய்யணும். அப்படி செஞ்சால் தான் அவங்க நினைக்கிறாங்க இது நமக்கு கிடைக்கிற இது செஞ்சதுனால எனக்கு கிடைச்சி. அப்படி
எப்பொழுதும் அவன் கிரியைகளால் தான் யோசிக்கிறார்கள். தேவன் அவருடைய சிலுவையின் மரணத்தை கொண்டு நமக்கு எல்லா வல்ல கிருபையை நமக்கு வச்சிருக்காரு. அதை நேசிக்கணும். எப்படி? அவருடைய அன்பு, அவருடைய அன்புக்கு அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யம் அந்த சிலுவை மூலமாக தந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகமாக்கி விட்டார். இப்படி தேவனை அந்த இதில் நீங்கள் பார்க்கணும். சிலுவையை கொண்டு அவர் நமக்காக எல்லாம் மரித்து அந்த இதெல்லாம் பாவங்களுக்காக நமக்கு அவர் மரித்து அவருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம மேல் வைத்து விட்டார். நம்ம மேல் வைத்து இப்போ நமக்கு உள்ளே இருக்கிறார். அதான் மிக முக்கியம். இதை நீங்கள் விசுவாசிக்கும். எனக்கு ஒரு பிரச்சனையா, அவனுக்கு செல்வங்கள் குறைவு இருக்கா? என் செல்வம் தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். இப்போ நீங்கள் யாரை கிறிஸ்துவ விசுவாசிக்க வேண்டும். ஆக எனக்கு சுகம் தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். இப்படி எல்லா இலவசமும் எல்லா ஈவுகளும் இந்த உலக பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே கிறிஸ்து மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. அது ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவை கொண்டு தான் நமக்கு கிடைக்கிறது. அது எப்படி? அவரை விசுவாசிக்கிறது மூலமாகத்தான். இதுதான் மிகப்பெரிய ரகசியம். கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு எல்லாமே இலவசமாய் கொடுத்து விட்டார். எல்லாமே, ஐஸ்வர்யம், சம்பத்தி, எல்லாமே, நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கை கொடுக்கிற தேவன் அவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அவரை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறேன். இந்த செய்தியானது எப்படிப்பட்ட செய்தி பாருங்க. இதுதான் நற்செய்தி. தேவன் உங்களுக்கு கஷ்டமான காரியம் கஷ்டமாக கிடைக்கும் என்றால் அது துர்ச்செய்தி. உங்களுக்கு இலவசமாக, உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் ஒரு செய்தி உங்களுக்கு தேவன் செஞ்சிருக்கிறார். இந்த பாவத்தை எல்லாம் நீக்கி உங்களுக்கு மன்னித்து மீண்டும் உங்களை ஏற்று உங்களை ஐஸ்வர்யம் உள்ளவர் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுதுதான் அது நற்செய்தி. ஆனால் சில பேர்கள் சபைக்குள்ளே வந்த உடனே அவங்கள பயங்காட்டுவாங்க. நீ பரலோகம் போவியா? நீ நல்லவனா? நீ கெட்டவனா? நீ இப்படி இருக்கியே? நீ அப்படி பண்ணிதியே? நீ இந்த மாதிரி செய்தியே? நீ பரலோகம் போகமாட்டா? நீ குடும்பம் இப்படி இருக்காது அப்படி இருக்காதுன்னு பயமுறுத்துறது. இப்படி பயமுறுத்தினா அது துர்ச்செய்திங்க. பயமுறுத்தக்கூடாது. தேவனுடைய ஈவினால் நமக்கு கிடைத்த எல்லா ஆசீர்வாதமும் கிறிஸ்துக்குள்ளே வைத்து நம் உள்ளே வைத்து விட்டார். இப்பொழுது நீங்கள் ஒரே ஒரு வேலை தான் செய்யணும். அவர் விசுவாசத்தை கொண்டுதான் நீங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தினால்தான் ஒருவன் பிழைப்பான். விசுவாசத்தினால்தான் ஒருவன் நீதிமான் ஆக்கப்பட்டான். இதை மாதிரி எல்லாமே கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க முடியும். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அவர் என்னை ஐஸ்வர்யமாக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்துகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை கைவிடாதவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் எங்கு சென்றாலும் என்னை காக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளே சொல்லணும். இப்படி சொல்ல உங்கள் மனம் இன்னும் பில்டாகும். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையிலே உங்களுடைய மனதை எப்படி பலப்படுத்த, இதுதான் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக சிந்தின அந்த இரத்தம் எல்லா ஐஸ்வர்யம் உனக்குள்ளே வைத்திருக்கிறேன். நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசத்தை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். பாவ மன்னிப்பு தருகிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த பாவ மன்னிப்பும் உங்களுக்கு இலவசமாய் தந்திருக்கிறார். நீங்கள் ஒரு பாவம் செய்தீர்களா அவர் முன் அறிக்கையிட்டு அவர் உங்களை சுத்திகரித்து மீண்டும் அவருடைய ஐக்கியத்தில் நீங்கள் பங்கு பெறலாம். நீங்கள் ஒரு பாவம் பண்ணிட்டு மறுபடியும் நான் இதை பண்ணிட்டேனே என்று நீங்கள் கடந்து அழ வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு இலவசமாய் தருகிறவர் நம் தேவன். எல்லா ஐஸ்வர்யம் தருகிறவர் தேவன். நீ விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய குணநலங்கள், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய எல்லா எண்ணங்கள், மற்றவர்களுடைய பேசுகிற எல்லாமே உங்களுடைய டோட்டலாக மாறிவிடும். உங்களுக்கு நீங்களே அறிவீர்கள், கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வந்துவிடும். ஆக இந்த மாதிரி தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.